இது நம்பிக்கையுடன் நாம் ஏறெடுத்த விண்ணப்பத்தின் மூலமாகவோ உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பெற்றவர்கள் சாட்சியாக கூறலாம். பிரைஸ் தி லார்ட். டேசி சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். கடவுளுக்கு நன்றி. நான் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வந்து நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ல வந்துட்டு கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுவது எப்படி அந்த வீடியோவை நானும் என் கணவரும் பார்த்தோம். அதுக்கு அப்போ வந்து சில பிரச்சனைகளை இருந்தோம். அப்போ வந்துட்டு விடுதலை அதில் வந்து பிரதர் அந்த லாஸ்ட் டெலிவரன்ஸ் ப்ரேயர் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதை நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட என்னென்ன தப்புகள் பண்ணியிருக்கோன்றது தெளிவாக தெரிஞ்சது. இறைவார்த்தைக்கு முரண்பாடா எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்து காரணம் இறைவார்த்தை முரண்பாடா நாங்க செய்த விஷயங்கள் தான். அப்ப நான் சரி பண்ணதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நான் என் கணவரும் சேர்ந்து எந்த வகையிலையும் யார்ட்டி கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இதுல வர்றதுக்கு முன்னாடி பேங்க் லோன் பண்றது, ஜுவல்ஸ் வைக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய தவறாவே எங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம் நாங்க. இப்போ அதுக்கப்புறம் இறை வார்த்தை கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து நாங்கள் கன்ஃபஸ் பண்ணிட்டே இருந்தோம். நிறைய அதுக்கப்புறம் என்னைக்கு அந்த அன்பு செலுத்துவது, அதாவது யாருக்கும் எதிலும் கடன் படாதீர்கள், அன்பு செலுத்துவதை தவிர அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்கணும், இனிமேல் இதுலயும் கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வேர்டு கன்ஃபஸ் பண்ணோம். அதை என்னைக்கு அதை முடிவு எடுத்தோமோ அதுக்கப்புறமேல் நிறைய போராட்டங்கள் அப்படி இருக்க அந்த என்ன அதை வாங்க மாதிரி சுச்சுவேஷன் அது ஒன்னொன்னா டெலிவர் ஆகி நாங்கள் ஒவ்வொன்றா நிறைய இவ்வளோ டிலே ஆன காரணம் எங்களுடைய தவறுகள் தான். நான் தொடக்கத்துல நிறைய ஒரு பக்கம் வேர்டு கன்ஃபஸ் பண்ணிட்டு எதிர்மறையா பேசணும். இன்னொன்னு டொமினிக் பிரதர் ரீசெண்டா கூட இதுல சொன்னாங்க, ஒரு ஆப்ஷன் எப்பவுமே ஓகே இதுல இருந்தா பணம் அதுல இருந்து வந்துடும் அப்படி வேற ஒரு காரணம். பிலிப்பியர் 4:19 அறிக்கையிடுறோம். ஆனா வேற ஒரு ரீசன் அதுக்கு வந்து ஓகே இந்த இது முடிஞ்சிடும் இந்த லோன் முடிஞ்சிடும், இது முடிஞ்சிடும், இதுல இருந்தா பணம் வரும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுட்டே இருந்தோம். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஃபைனலா ஃபுல்லா அந்த வார்த்தையை மட்டும் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சோம், பிலீவ் பண்ணி. அதுக்கப்புறம் 1 மந்த் முன்னாடி எனக்கு வந்துட்டு நானும் என் கனவு தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம். அப்போ வந்து ஒரு மெசேஜ்ல பிரதர் சொன்னாங்க, ஒரு சகோதரி வந்து கடன் பிரச்சனை விடுபட அவங்க கேட்டப்ப பிரதர் வந்து பிலிப்பியர் 4:19 அந்த வார்த்தையும் பொருள் தேவைகளுக்கான ஜெபத்தை இதை வந்து 5 டைம்ஸும் அதை 50 டைம்ஸும் சொல்ல சொன்னேன். ஆனா அவங்க வந்து மாத்தி இதை 50 டைம்ஸ் ஜெபத்தை 50 டைம்ஸும் அப்படி சொல்லிட்டாங்க. அதை புரிஞ்சுட்டானா அது அவங்கள்ட்ட நிறைய மாற்றங்களை ஆசீர்வாதங்களை அந்த இதை வந்து வார்த்தையின் வல்லமையினால அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு. அப்ப நான் உணர்ந்தேன், ஏன் நம்ம அப்படி செய்யல. அப்போ நான் கன்ஃபஸ் பண்றேன், ஆனா இந்த வேர்டை சொல்றேனே தவிர ஜெபத்தை அவ்வளவு சொல்லல. அப்ப நான் கணவர் இதை சேர்ந்துதான் அந்த ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருந்தோம். அப்ப நாங்க முடிவு பண்ணோம், சரி அப்ப பொருள் தேவைக்கான ஜெபத்தை அதிக முறை கவுண்ட்லெஸ் இத்தனை முறையெல்லாம் கிடையாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரமோ நானும் என் கணவர் சேர்ந்து சொல்லுவோம், தனியா எவ்வளவுனா சொல்லிட்டே இருந்தோம். இப்படி போறப்ப பார்த்தா எங்களுக்கு ஒரு 2 months நல்லா போராட்டம்னா எப்படி, ரொம்ப கார் இருக்கு ஆனா பெட்ரோல் போட மணி இல்லை, குழந்தைகளோட ஃபீஸ், இப்படி நிறைய கமிட்மெண்ட் நிறைய விஷயங்கள். ஆனா இவ்வளவு போராட்டம் நடக்கும் போது எங்களுக்கு கூட சந்தோஷம் குறையல. எனக்கு எப்படி எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, சின்ன விஷயத்துக்குலாம் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்தால இவ்வளவு போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா நாங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல சந்தோஷமா இருந்தோம். இந்த வார்த்தையை நாங்க தொடர்ந்து அதான் ஃபோக்கஸ் பண்ணோம். இன்னொரு பக்கம் இந்த போராட்டம் போறப்ப என் ஆன்மீக வாழ்க்கையில கடவுள் நிறைய விஷயங்களை வாய்ப்புகளாக ஒரு கிருபையால எனக்கு கிடைச்சது. சோ நான் அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த போராட்டங்கள் பெருசாவே தெரியல, சந்தோஷமா தான் 2 பேரும், ஏன்னா அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, குழந்தைகளும் 5:30 அந்த ப்ரேயர் எவ்ரி சாட்டர்டே அட்டன் பண்றதுனால அவனுக்கும் இது புரிஞ்சது. அதனால எங்களுக்குள்ள அந்த ஒரு இல்லாம அது எதுவுமே இல்லை, நாங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா தான் இதை மூவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ரீசெண்டா பார்த்தா ஒரு 2 weeks முன்னாடி இதை நிறைய பேர்டு இந்த ஜெபத்தை பொருள் தேவைக்கான ஜெபத்தை அதிக முறை சொல்ல ஆரம்பிச்சோம். இதை சொல்ல சொல்ல என்னாச்சு அப்படின்னா, ஒரு 3 weeks முன்னாடி இருந்து எங்களுக்கு மணி எங்கெங்கயோ எப்படி வருதுன்னு தெரியல, தந்தையாம் கடவுள்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்குது. என்னன்னா எங்கெல்லாம் நாங்க திடீர்னு முன்னாடி உதவி பண்ணவங்க வந்து திடீர்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. இப்ப இந்த லாஸ்ட் சாட்டர்டே வந்து என்னென்ன ஆச்சுன்னா, எனக்கு அன்னைக்கு மெசேஜ், அப்ப ஆஃப்டர்நூன் விங்ஸ் ஆஃப் பேர்ல இருக்கு, ஒரு 12 o'clock போல பேங்க்ல இருந்து போன் வருது, 1 year ஆயிடுச்சு நீங்க வந்து பேங்க்ல வந்து ரெனிவல் பண்ணணும் அப்படின்னு. அப்ப என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொல்றாங்க, நான் சொன்னேன் எனக்கு ஆஃப்டர்நூன் ப்ரேயர் இருக்கு, நைட் ப்ரேயர் இருக்கு, ஸோ நான் எப்படின்னா அப்ப அவங்க சொன்னாங்க சரி ஓகே நான் மட்டும் போயிட்டு வரேன். அப்ப ஆனா சொன்னாங்க மணி என்ன செய்யறதுன்னு. அப்ப நான் சொன்னேன் நீங்க போங்க, தந்தையாம் கடவுள் அக்கௌண்ட்ல இருந்து வரும், இந்த நம்பிக்கையை கொடுத்தது அனிதா சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை வந்தது கடவுளுடைய கிருபை எனக்கு அதை உண்டாகி சொன்னேன். அப்ப அவங்க போனாலும் ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. நான் சொன்னேன் நீங்க போங்க, வரும்போது நகையோட தான் நீங்க வருவீங்க அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன்.
அவங்க போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ப்ரேயர் நைட்டுக்காக அதை ப்ரேயர் பண்றதுல நான் அதை சுத்தமா மறந்துட்டேன். அப்ப அவங்க எல்லாம் ஒரு கால் பண்ணாங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க வேர்டு மட்டும் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டே இருங்க, ஒண்ணுமே செய்ய வேணாம் நீங்க அப்படி சொல்லிட்டு நான் இங்க மெசேஜ்க்காக ரெடியாக ஆரம்பிச்சேன். ஒரு 6:30 7 o'clock மெசேஜ் 6:30க்கு வந்தாங்க. வந்து பார்த்தா என்ன சொன்னாங்கன்னா, ஜுவல்ஸ் பாதி அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஜுவல்ஸ் மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 அமௌண்ட்டையும் கொண்டு வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, கவர்மெண்ட்ல வந்து ஸ்கீம் மாத்திட்டாங்களாம், அது ஜுவல்ஸ் ரேட் கூடுனனால நீங்க சைன் மட்டும் பண்ணா போதும், நீங்க ரெனிவல் எதுவுமே பண்ண வேணாம், சைன் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி அமௌண்ட் ஜுவல்ஸையும் கொடுத்து, இந்தங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்களுக்கு நாங்க தரோம்னு சொல்லி 40,000 வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப எனக்கு வந்து என்னன்னா, நான் மெசேஜ் அப்புறம் ஸ்டார்ட் ஆனனால சார் அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு நான் மெசேஜ்க்கு இங்க ரெடியாகி அங்க வந்துட்டேன். அப்ப முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிரதர் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு மெசேஜ்லயும் ஒரு போராட்டம்னா அதுக்கு பின்னாடி வர பிளெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்கணும். ஸோ கொஞ்ச நாளா நாங்க வந்து இதுக்கான பிளெஸ்ஸிங்கை தான் எண்டு வந்துருச்சு, அது கிடைச்சிட்டு தான் நான் தேங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப எனக்கு இந்த சந்தோஷத்தை விட இந்த 2 நாள்ல, சாட்டர்டே இது நடந்தது, சண்டே மண்டே 2 நாளுமே என் ஹஸ்பண்ட்ட அவ்வளவு மாற்றங்கள். ஏன்னா இத்தனை நாள் நான் சொன்னேன், கன்ஃபர்ஸ் பண்ணுவாரு, மெசேஜ் கேட்போம், சில சமயம் ரெக்கார்டிங் 2 பேர். ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா, அவர் வேர்டு வந்து அவரோட ஃபெய்த் அதிகமா இருக்குதுல. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா 2 பேருக்குமே அவரு வந்து வேர்டை வந்து எப்ப பாரு என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாரு, ஏதோ நீ சொல்லிட்டே இருக்கிய, என்ன சொல்லிட்டே இருக்கன்னு அப்படின்னுவாரு. அப்ப நான் சொல்றேன், வேர்டை தாங்க, இறைவார்த்தை தாங்க சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு. ஆனா அவர் வந்து குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் ஜெபிப்பாரு, அப்புறம் விட்டுருவாரு. ஆனா இப்ப பார்த்தா எப்ப பாரு என்ன மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்காரு, வேர்டு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. நைட்ல திடீர்னு நினைச்சு உட்காந்து பார்த்தா வேர்டு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பைபிள் எடுத்து ரீட் பண்றாரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடவுள் வந்து ஒரு போராட்டத்துல 2 வகையான பிளெஸ்ஸிங் எனக்கு கொடுத்திருக்காரு. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to God. கடவுளுக்கு நன்றி. எவ்வளவு பெரிய அற்புதத்தின் தேவனா இருக்கிறார் இல்லையா நம்ம கடவுள். அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்களை கண்ணில் பார்க்க முடியுது. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம இது நடக்குமா நடக்காதான்னு நினைக்கலாம். பட் கடவுள் எல்லா சூழ்நிலைகளை விடவும் பெரியவர் அப்படிங்கிறத இன்றைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு சாட்சிகள் மூலமாக கடவுள் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த நாளில் இந்த சகோதரின் வாழ்வில் செய்த அந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டுவதை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் லார்ட். வேற யாராச்சும் சாட்சி கூற ஒரு நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Praise the Lord, brother. Praise the Lord, sister. சாட்டர்டே எனக்கு நான் காலர் போட்டு தான் ப்ரேயர்ல இருந்தேன். நான் வீடியோ ஹாலில் வரல. அப்புறம் நல்ல வழியா இருந்து ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். சிஸ்டர், இந்த ஸ்டெல்லா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க, கில்பர்ட் பிரதர் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. சனிக்கிழமையிலேருந்து இன்னை வரை நான் காலர் போடாம தான் இருக்கேன். பெயின் எல்லாம் தீர்ந்துருக்கு. அதுக்கு நன்றி சொல்லேன் கடவுளுக்கு. Praise the Lord. Praise the Lord. காலர்ல கழுத்து வலியா இருந்தீங்களா? ஆமா ஆமா, கழுத்து தேய்மா. ஓகே. ஸோ இன்னைக்கு எவ்வளோ நாட்களா அந்த இதில் இருந்தீங்க சிஸ்டர்? அது ஒரு 1 month, இந்த 2 weeks ஆட்டு நல்ல வலி. நான் பிசியோதெரபி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியலை அந்த உடல்நிலைக்கு அந்த பிசியோதெரபி. அப்புறம் இன்னைக்கு சாட்டர்டே ப்ரேயரில் நான் விண்ணப்பம் பண்ணியிருந்தனால 2 பேரும் ப்ரேயர் பண்ணி எனக்கு சரியாயிட்டு, காலரையும் கலத்திட்டு. Praise the Lord. கடவுள் அந்த கழுத்து வலியிலிருந்து கடவுள் முழுமையான விடுதலை கொடுத்துருக்காங்க. இந்த சாட்சி சொல்லணும்னா இதை விட அதிகமான இதில் இருந்தவன் நான், என்ன கடவுள் அதிலிருந்து குணப்படுத்தி இருக்கிறாரு. அதை சாட்சி சொல்லியிருக்கிறேன்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைனல் கார்டு டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி காலர் போடணும், வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன டாக்டர்ஸ், அப்படி தான் இருந்தேன். எங்கள் இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் ப்ரேயர் பண்ணாங்க. அன்னைக்கு ரிமூவ் பண்ண காலர், எவ்ரிடே மோர் தென் 200 கிலோமீட்டர்ஸ் நான் வண்டி ட்ரைவ் பண்ணுறேன், ட்ராவல் பண்ணுறேன். காட்ஸ் கிரேஸ், அதே ஒர்க் தான் பண்ணுறேன், சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறேன், எல்லாம் அதே பண்ணுறேன், அதோட அதிகமாகவே பண்ணுறேன். கடவுள் கிருபையில இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. கடவுள் கொடுத்த விடுதலை உண்மையானது, அதை நம்ம சந்தேகப்பட வேண்டிய தேவை கிடையாது. அது உண்மையான விடுதலை, மருத்துவர்கள் கொடுக்கின்ற விடுதலை போன்றதல்ல. பிலீவ் பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். Glory to God. கடவுளுக்கு நன்றி, பிரதருக்கு நன்றி, சிஸ்டருக்கு நன்றி, சிஸ்டர்.
ஏன்னா நான் 24 ஹவர்ஸும் காலர் தான் போட்டிருந்தேன். சாட்டர்டேல இருந்து நான் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to God. கடவுளுக்கு நன்றி சிஸ்டர். Praise the Lord. வேற யாராச்சும்? பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise the Lord sister. நான் சனிக்கிழமைக்கு கால்ல வந்து நல்ல வலி, அந்த தொடையில இருந்து ஃபுல்லா அந்த சதை பிடிச்ச மாதிரி அப்படி இருக்கு, நல்ல வலின்னு சொல்லிட்டு ப்ரேயர் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன். அப்ப ஜெபம் பண்ணாங்க, அந்த நேரமே வலி தீர்ந்துச்சு. ஆனா இப்போ இது வரைக்கும் எனக்கு அந்த வலி சுத்தமா இல்லை. செஞ்ச இயேசப்பா கோடான கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord. கடவுள் கொடுத்த விடுதலை பிலீவ் பண்றீங்களா சிஸ்டர்? ஆமா பிரதர். இந்த வலி திரும்ப வராது, உங்க இதுலயே திரும்ப வராது. கடவுள் அந்த வலி, காலில் உள்ள வலியிலிருந்து நாம் நம்பிக்கையோடு ஏறெடுத்து நமது விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்திருக்காங்க. முழுமையான விடுதலை கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, praise the Lord sister. Amalraj brother, praise the Lord brother. Amalraj brother, லைன்ல இருக்கீங்களா? ஓகே. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம், அதனால வீடியோ கால் ஆன் பண்ணா சரியா வாய்ஸ் கேட்காது. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நீங்க சொல்லுங்க. கடந்த வாரம் திங்கட்கிழமை ப்ரேயர்ல வந்து நான் என்னோட பெடிஷன் வச்சிருந்தேன். இந்த மாதிரி அதிகமாக காய்ச்சல், நல்ல உடல் பலகீனம் அதிகமாகுது, ஆஃபீஸ் போக முடியல அப்படின்ட்டு. ஸோ அவங்க ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீவர் ரெடியூஸ் ஆனிச்சு. அப்புறம் நான் தினந்தோறும் ஜெபமாலையில துயர மரபுமைகளை இறைவார்த்தைகளை சொல்லி சொல்லி நான் ஜெபிச்சேன். குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. அதுல நான் வந்து நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் அப்படிங்கிற இறைவார்த்தையும் ஒவ்வொரு மறைபொருளையும் சொல்லி சொல்லி நான் ஜெபிச்சேன். எனக்கு ஃபீவரும் குறைஞ்சிச்சு, ஆஃபீஸ்க்கு லீவ் போடாமல் போனேன். எங்க வீட்லயும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆண்டவருக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஆனா அதோட பிளெஸிங்ஸ் டபுள் மடங்கா வருது இல்லையா? ஒரு ப்ராப்ளம் வரும், இறை வார்த்தையை அறிக்கையிட்டு அந்த இறை வார்த்தை அறிக்கையிடும் போது அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகுது. அடுத்த பிளெஸிங் கடவுள் கொண்டு வராங்க. இன்னைக்கு 2வது சாட்சி, இறை வார்த்தை அறிக்கையிட்டு காய்ச்சல், இந்த பலவீனங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஆனா குடும்பத்தில் உள்ளவங்களுக்குள்ளாடி அந்த நம்பிக்கை பலப்படுத்தி இருக்குது. கடவுளை தேடி வரதுக்குள்ள ஒரு வாஞ்சியை கடவுள் இந்த நாட்கள்ல கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தேடுற நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord brother. விமலா sister, praise the Lord sister. Praise the Lord பிரதர். வந்து போன புதன்கிழமை நைட்டு வந்து எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி கணவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு ஜிஹெச்ல கொண்டு அட்மிட் பண்ணாங்க. நைட்டே கொண்டு அட்மிட் பண்ணாங்க பிரதர். காலையில தான் எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க எங்ககிட்ட அந்த ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் இறைவார்த்தை வந்து 1 பேதுரு 2:24 நான் அறிக்கையிட்டேன். ஆண்டவரே உம்முடைய காயங்களால் அந்த அண்ணனை நீங்க குணமாக்கியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளுமே அவங்க ஐசியூல டியூப்ல மூக்குள்ளே டியூப் எந்த வித அசைவும் கிடையாது. அவங்களுக்கு பேச்சு இது எதுவுமே இல்லை. அவங்க இன்னொன்னு என்னன்னா ஃபுல்லா சளி வந்து அவங்களுக்கு அடைச்சிருக்கு அப்படிங்கறதுனால அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நான் வந்து அந்த நாள் ஃபுல்லாவே நான் வந்து நான் அந்த இறைவார்த்தையை நான் சொல்லி சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர். இப்போ முந்தா நாள்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, டீப் எல்லாம் எடுத்துட்டாங்க, நல்லா ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா என்ன கை வந்து அசைக்க முடியாது, அப்படியேதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணும்போது நல்லா ஆயிட்டாங்க, நார்மல் வார்டுக்கு வந்து அவங்கள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரதர். உண்மையில கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. நான் அந்த இறை வார்த்தை வந்து அவங்களுக்காக இன்னும் அதிகமா நான் வந்து அந்த சளி பிரச்சனையில இருந்தும் இன்னும் அவங்களுக்கு வீட்டுக்கு இன்னும் எப்படியும் 2-3 நாள் ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல இன்னும் சுகம் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர். நல்லபடியா அவங்க வீடு திரும்பணும். ஆனா உண்மையிலேயே ஆண்டவரோட வார்த்தை வந்து அவரை குணமாக்கிது நான் நம்புறேன் பிரதர். கடவுள் வந்து அவரை, ஏன்னா உள்ள போகும்போது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில உள்ள கொண்டு போனாங்க. ஆனா கடவுள் இந்த அளவுக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு. நார்மல் வார்டுக்கு வந்து 2-3 நாளைக்குள்ள திருப்பி கொண்டு வந்துட்டாங்கும் போது அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன இறைவார்த்தை அறிக்கையிட்டீங்க சிஸ்டர்? 1 பேதுரு 2:24 இயேசுவின் காயங்களால் அந்த அண்ணன் வந்து பூரண சுகம் அடைந்ததற்கு நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரோட பரிசுத்த ரத்தத்தால நீங்க ஆண்டவரே அவங்களுக்கு சுகம் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் ஜெபமாலை மூலமா நான் சொல்லிட்டு இருந்தேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க கடவுளுடைய வார்த்தையை நீங்க அறிக்கையிட்டு இருக்கீங்க.
ஆமா அது இறை வார்த்தை சொல்ல எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அந்த நாமத்தினால நீங்க அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை இடுகின்ற போது அந்த வார்த்தை விடுதலை அளிக்கிறது, சுகத்தை தருகிறது இல்லையா? இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நோய்கள் எப்படி இருந்தாலும், கடவுளுடைய நாமத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. அந்த வார்த்தைக்கு வல்லமைக்கு முன்னாடி எதனாலும் நிற்க முடியாது. அப்போ அந்த வார்த்தை அந்த சுகத்தை தந்திருக்கிறது. பிலீவ் பண்ணுங்க. என்னை நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ கேட்பதற்கு முன்பாகவே பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்க சொல்றார். நீங்க விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டதுக்காக நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்க. கடவுள் அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Glory to God. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Thank you, brother. Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட். This is sister. சொல்லுங்க. இன்னைக்கு நான் சனிக்கிழமை பிரேயர் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். கீழே விழுந்துட்டேன். இன்னைக்கு எங்க ஊருக்கு நான் போயிருந்தேன். போயிருந்த நேரம் கார்ல யாரு போற நேரம் பின்னாடி பஸ் முன்னாடி பஸ் நடுக்க கார் நிக்குது. நான் ரோட்ல அப்படியே விழ போனேன். கடவுள் ஏதோ என்னை பிடிச்சிட்டாரு. அது ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நான் தப்பிட்டேன் இன்னைக்கு. இல்லைன்னா நடு ரோட்ல முன்னாடி பஸ் பின்னாடி வருது, நான் நடுக்கனுக்கு நான் ரோட்ல அப்படியே கொஞ்சம் தூரமா அப்படி இது பண்ணி ஏதோ இருக்கிற பலம் நான் அதை பிடிச்சிட்டேன். இன்னைக்கு அந்த இடத்துல விழுந்திருந்தேன்னா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் போல நடந்திருக்க பார்த்துச்சு. கடவுள் இவ்வளவு பெரிய ஆபத்துல காப்பாற்றுன கடவுளுக்கு ஓடி நன்றி. ஆனாலும் இவ்வளவு நேரம் காலையில 4 மணி 4:30 கிளம்புனேன். இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் படுக்கவும் இல்லை. ஆனா கடவுள் இந்த மெசேஜ கேட்கறதுக்கு எனக்கு எல்லாம் இதை கேட்கற கடவுள் பலத்தை தந்திருக்காரு. அதுக்கு கடவுளுக்கு ஓடி ஓடி நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord, glory to God. ரொம்ப ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறாங்க கடவுளை. பயங்கரமான ஒரு ஆபத்துல இருந்து கடவுள் அவருடைய பிள்ளைகளை அவருடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்திருக்கிறாரு. எந்த தீங்கும் அவர்களை நேராத வண்ணம் கடவுள் பாதுகாத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். glory to God. அந்த இடது காலில் தான் சனிக்கிழமை விழுந்த. இன்னைக்கு அதே காலில் தான் எனக்கு அந்த ஒரு இது நடந்துச்சு. அதே காலில் தான் இன்னைக்கு எப்பவுமே எனக்கு இதாயிட்டு. ஆனா கடவுள் ஒவ்வொரு காரியத்திலயும் நம்ம பலம் தந்து கடவுள் அன்னைக்குள்ள பலத்தை தந்து கடவுள் நடத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் கடவுள் எனக்கு செய்யறாங்க. அதுக்கு கடவுளுக்கு Praise the Lord, praise the Lord, glory to God. கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. Praise the Lord sister, glory to God. கடவுளுக்கு நன்றி. ஆரோக்கியசாமி பிரதர், praise the Lord brother. Praise the Lord brother. கடந்த வாரம் திங்கட்கிழமை என்னோட தங்கையினுடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. சனிக்கிழமை நம்ம குரூப்ல பிரேயர் பண்ணோம். திருமணம் எந்த தடையுமின்றி ரொம்ப அருமையாக நடந்தது. கடவுள் அற்புதமாக வழி நடத்தி சென்றார். அதுக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா தங்கையுடைய பிள்ளைக்கு அவங்க அப்பா கிடையாது. அவங்க அப்பா கடந்த மார்ச்ல தான் இறந்துட்டாரு. அதனால எல்லாமே நாங்க தான் போய் இருந்து பண்ணோம். அற்புதமாக கடவுள் வழி நடத்தி சென்று அந்த திருமணத்தை முடித்து கொடுத்தாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம் brother. Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord brother. Glory to God. நவீன், praise the Lord sister. ஆக்சுவலா நான் கொஞ்ச நாட்களாகவே என்னுடைய கணவருக்காக வார்த்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிரதர். கடவுளை உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே உமது கரத்தில் எனக்காக நீங்க உருவாக்குன என்னுடைய கணவர் உமது கரத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா குடும்ப ஜெபமாலைக்கு உட்கார ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்கு இன்னும் கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். நேத்து என்னன்னா குடும்ப ஜெபம் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க உள்ள போய் படுத்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நேத்து தான் போய் கூப்பிட்டேன். எந்திரிங்க ஜெபமாலை பண்ணணும், உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க எதுவுமே சொல்லாம பேசாம எந்திரிச்சு சேர்ல உட்காந்தாங்க அந்த ஜெபமாலை பண்றதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆக்சுவலி உண்மையிலேயே பெரிய ஒரு அற்புதம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய ஒரு மாற்றங்களை கொண்டு வர்றது. இன்னைக்கு அந்த வார்த்தையே கடவுள் மேலே அந்த வார்த்தையை நம்பி நம்ம அதை அறிக்கையிடும்போது, ஒருத்தங்களை ப்ளஸ் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கடவுளுடைய வார்த்தை அந்த இடத்துல செயலாற்றுகிறது. மனிதர்களுக்குள்ளாடி பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் அந்த வார்த்தையை கொண்டு வருது. இன்னைக்கு 2-3 பேரோட இதில் சாட்சிகள் இது இன்னைக்கு தான் சொன்னாங்க. அந்த வார்த்தையின் வல்லமை அது எப்படி ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்க்கையில் செயலாற்றுது அப்படிங்கிறது.
ஸோ இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்புறமேல இன்னொன்னு வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு என்னன்னு தெரியல, நிறைய கோவமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நான் கொஞ்சம் அடக்கி வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம வேர்ட் ஆஃப் காட் கன்ஃபஸ் பண்றோம். அதை நான் உள்ள வைக்கவே ஒரு ஸ்டேஜ்ல அது பஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கத்தினேன், நிறைய கோவப்பட்டேன். எனக்கு இன்னைக்கு ப்ரேயர்ல உட்கார்றதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா சிஸ்டர் கொடுத்த செய்தி வந்து அது எல்லாத்தையுமே நீக்கி எந்த இடத்துல நான் குறைபட்டு இருந்தேனோ அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அது எல்லாமே எனக்கு நான் எங்கன தப்பு பண்ணிருக்கேன்றத கரெக்டா எனக்கு புரிஞ்சு கடவுள் அந்த கோவத்துல இருந்து இன்னைக்கு டே ஃபுல்லா காலையில இருந்தே நைட் வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. அதுல இருந்து எனக்கு பெரிய விடுதலை கொடுத்தேன். ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுச்சு பிரதர் இந்த செய்திக்கு அப்புறமா. கடவுளுக்கு Praise the Lord, praise the Lord, glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, sister. Jency sister, Johnsy sister. Praise the Lord, brother. Praise the Lord, sister. வந்துட்டு நேத்து எங்க வீட்டுல வந்து சாட்டர்டே வந்து மரித்த ஆத்மாக்களுக்காக மாசு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் பிரதர். அப்ப வந்து என்னன்னா நேத்து புயல் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் 5 o'clock அப்படின்ட்டு சென்னையில எல்லாம் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் மேலான கிருபையில நாங்க வந்துட்டு மாத்தி வைக்கலாம், மாஸ் வைக்கலான்ட்டு ஃபாதர்ஸ்ட தான் பேசிட்டோம், மாத்தலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்க டிசைட் பண்ணோம் வேண்டாம், வீட்டுல வைக்கிற மாசம் வந்து நம்ம தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே இயற்கை கடிந்து கொண்டது போல நீங்க கடிந்து எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே போல ஆண்டவர் எந்த வித மழை, ஒரு மேகம் அவ்வளவு மேகம் கருமேகம் சூழ்ந்து வந்துச்சு. ஆனா ஆண்டவர் அந்த ஒரு துளி மழை இல்லாம வீட்டுல நல்லபடியாக மாஸ் நடந்துச்சு, அன்பிய மாஸ் நடந்தது. ஒரு 75 பேர் வந்தாங்க. ஆண்டவர் கிருபையில எந்த இதுவும் இல்லாம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் லாஸ்டா போறாங்க, அப்பதான் தூறல் ஆரம்பிக்குது பிரதர். நான் ஆண்டவருக்கு மேலான கிருபையில ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அதுக்கப்புறமா நான் இந்த சாட்சி வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல நான் சொல்லியிருக்கிறேன். எங்க ஹஸ்பண்டுக்கு 2 weeks முன்னாடி வந்துட்டு நைட்ல வந்து ஒரு மாதிரி படப்படன்னு வந்து வேர் தூத்தி நெக்ஸ்ட் டே வந்து இசிஜி எடுத்து பார்த்துல வேரியேஷன் இருக்கு அப்படின்ட்டாங்க. அவங்க அன்னி ஸ்டான்லில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்டாஃபா, ஆன்ஜியோ டிபார்ட்மெண்ட்ல தான். அவங்க அந்த இசிஜி ரிப்போர்ட் பார்த்துட்டு இல்ல அவங்களுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸுங்க சொல்லிட்டாங்க. நீ அதனால அவங்கள வந்து 2 wheelerல வர வேணாம்னு சொல்லு, உன் பையனை அனுப்பி பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் ஆண்டவர் கிருபையில நான் அவங்க சொல்லும் பொழுதோ சரி, எங்க ஹஸ்பண்ட் சொல்லும் போதோ சரி, நான் எந்தவித பதட்டமும் படல. ஏன்னா அவங்க கொரோனால இருக்கும் பொழுது ஆண்டவர் காப்பாத்தி கொடுத்தாரு. அதே போல எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் வந்து புதுப்பித்து காப்பாத்துவாருன்ற மாதிரி 1 Peter 2:24 நான் அறிக்கையிட்டே இருந்தேன். ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிற எல்லா வார்த்தைகளையும் இயேசு நாமத்துல அப்புறப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை நான் அறிக்கையிட்டே இருந்தேன். பார்த்தா ஆன்ஜியோ பண்றதுக்காக நாங்க உள்ள போனோம். சிஸ்டர்ஸ்ங்க வென்ஃபிளான் போடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏன்னா வென்ஃபிளான் போட்டுட்டு ஆன்ஜியோ கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல திரும்பவும் ஒரு இசிஜி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இசிஜி எடுத்தாங்க. இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே வேரியேஷன்ஸ் கிடையாது, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 டாக்டர்ஸுங்க பார்த்தாங்க. சீஃப் டாக்டர்ஸுங்க கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல 2 டாக்டர்ஸுங்க பார்த்து ஒண்ணுமே இல்ல நல்லா இருக்கு அப்படின்ட்டு முத நாள் எடுத்த இசிஜியை திரும்ப வெரிஃபிகேஷன் பண்றாங்க. ஏன் அந்த இசிஜியில் ப்ராப்ளம் இருக்குது, ஆனா இன்னைக்கு எடுக்கும் போதோ ஹார்ட் பார்க்கும் போது எதுவுமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. கடவுள் எத்தனை வல்லவர் இல்லையா? மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் மேல் நம் நம்பிக்கை மருத்துவர்கள் சொன்ன வார்த்தையில இல்லை, கடவுளோட வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு அதை அறிக்கையிட்டு செல்கின்ற போது அந்த மருத்துவர் தந்த அந்த ரிப்போர்ட்டை கடவுள் பொய்யாக மாற்றியிருக்கிறாரு. ஒன்றும் இல்லாமல் நார்மலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்ட ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord sister. Glory to God. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க அந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளுடைய மகிமைப்படுத்த. Praise the Lord brother. நடந்துட்டு இருந்தது. நான் கேரளத்துல இருந்தேன்.
கேரளாவில் ஒரு அடக்க வீட்டுக்கு போயிட்டு வந்த நேரமே எனக்கு ஒண்ணும் முடியாது. காலு கை கை ஏற்கனவே இந்த வலது கை ஒரு செம்பு வெள்ளம் போல தூக்க முடியாது. அது நான் அன்னைக்கே சொல்லுவேன், எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு பேசு. இப்ப நேத்தைக்கு ப்ரேயர் நடந்தது. நான் நேத்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டி அட்டன் பண்ணும் போது அந்த எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் ஜெபிக்கவே மாட்டேன். அப்ப அவர் ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே எனக்குள்ள ஏதோ ஒரு இது உடலுக்குள்ள வர்றது மாதிரி இருந்தது. ஆண்டவரே, நான் தானே பிளம்ப தொடங்குனது மாதிரி இருந்தது. இயேசுவே, எனக்குள்ள இருக்கிற தீய சக்தி இந்த நேரத்துல விரட்டி எடுத்ததற்காக நன்றி நன்றின்னு தான் சொல்லுவேன். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி அப்படி சும்மா சொல்லிட்டே இருது. அவர் அங்க ப்ரேயர் பண்ண இருப்பது, நான் இங்க வீட்டுல இருந்து இப்படிதான் முடியுது. அவரை என்ன உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால்வில் இருக்கின்ற எல்லா தீய சக்தி இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் துரத்தி அடித்ததற்காக நன்றி நன்றி இப்படிதான் சொல்லுவேன். அந்த நேரத்துல எனக்கு உடம்புல உள்ள ஏதோ ஒரு அசைவு இருந்தது மாதிரி இருந்தது பிரதர். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கை வேதனை, காலு தீ மாதிரி காந்தது இருந்தது எல்லாமே என்ன விட்டு ஓடுனது மாதிரி. எனக்கு இந்த கையெல்லாம் தூக்க முடியாது, நல்ல கஷ்டமாட்டு இருந்தது. நேற்றைக்கு அந்த அடக்கு வீட்டுல இருந்து சொல்லுது ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் முடிஞ்சது. நான் நல்லா இளம்பி ஓடி கிச்சன்ல போய் தண்ணி எல்லாம் சுடுவேணி காய்ச்சி அந்த நேரம் குடிச்சிட்டு பிரதர் என்ன குனிஞ்சிட்டு இளம்ப சொன்னாங்க. குனிஞ்சிட்டு இளம்பிட்டு அப்படி நல்லா எனக்கு நல்ல விடுதலை கிட்டுச்சு பிரதர். அதுக்கு கடவுளுக்கு நன்றி. எவ்வளவு நாட்களா அந்த பிரச்சனையில இருந்தீங்க சிஸ்டர்? ரொம்ப நாளா இருந்தது. எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. நானும் ஹஸ்பண்டும் பைக்ல போயிட்டு இருந்தப்போ ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு 9 தையல் நெத்தியில, எனக்கு உடம்புல அடிபட்டு இவங்க வைத்தியசாலையில கொண்டு தடவிட்டு வருவாங்க. என்னை கொண்டு போய் தடவிட்டு வருவாங்க கை இந்த குறுக்கு இதுல. அப்ப அவர் சொன்னாரு, பிளட் கொஞ்சம் அந்த கையில இருந்து சப்போர்ட் இல்லை குறுக்கும் கைக்கு வலது கைக்கு, அதனாலதான் இந்த பிள்ளைக்கு இப்படி இப்படின்னு சொல்லி. அப்ப வீட்டுல ஹாஸ்பிட்டல் விழிச்சுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போவே இருந்தவதான் இந்த ப்ரேயர்ல நாங்க சேர்ந்த பிறகு நான் சொன்னேன், கடவுள் தீர்த்து தருவாங்க, நான் வாரல அப்படின்னு சொல்லிட்டு சரி. ஆண்டவருக்கு அவரு ஒரு அறிக்கை தந்தாரு சிஸ்டர் முன்னாடி. 1 பேதுரு 2:24 இறைவார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நீங்கள் குணமாக நான் குணமடைந்துள்ளேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு இப்பவும் அததான் அறிக்கைட்டு இருக்குது. நேற்றைக்கு பிரதர் ப்ரேயர் பண்ணும்போது இதைதான் நான் சொல்லுது, எனக்கு உடனே ஏதோ இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் காயங்களினால் நான் குணமடைகிறேன். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இப்படிதான் நான் தானே என்ன அதுக்கப்புறம் எனக்கு நல்ல உடலுக்கு நல்ல சுகம் கிடைத்தது. அதற்கு கடவுளுக்கு நன்றி. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரது தழும்புகளினால் நாம் ஒவ்வொருவரும் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வார்த்தை. அதை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த வார்த்தை செயலாற்றியது. அந்த விடுதலை 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு வழங்கப்பட்ட அந்த விடுதலை சுகத்தை சகோதரி முழுவதுமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த விடுதலையை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லையா?